எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 22 முதல் 24ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை குறித்து போதித்து வருகிறோம். கடந்த 7 வாரங்களாக போதித்திருக்கிறோம். இது 8வது வாரமாக இன்றைக்கு போதிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 33 வசனம் வரை உள்ள வசனங்கள்லேருந்து இந்த போதனை கொடுக்கப்படுகிறது. இதில் ஏற்கனவே நாம் 18லேருந்து 21 வசனம் வரை ரொம்ப தரவாக போதித்தோம். ஏனென்று சொன்னால் அந்த பின்னணியில் தான் இந்த காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள் சந்தோஷத்தினால் நிறைஞ்சிருப்பாங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பாங்க. ஆகவே இந்த ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலில் மனைவி எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறா, புருஷன் எப்படி மனைவிக்கு தலையாக இருந்தாலும் தன்னுடைய நலனை பார்க்காம அவளுடைய நலனை அவன் மேன்மையாக நினை, அவளை தன்னை காட்டிலும் மேன்மையாக நினச்சி எப்படி அவன் அன்பு கூறணும், இப்படியெல்லாம் போதிக்குது வேதவசனம். அது எங்கேருந்து வருதுன்னா, அந்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பாங்க. அதனால் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார். புருஷனும் அவன் குடும்பத்துக்கு தலையாக இருந்தாலும் தன்னை காட்டிலும் அவளை ரொம்ப முக்கியமாக கருதி அவளுக்கு வேண்டியதை அவன் செய்வான். இப்படி தான் வேதவசனம் இதை போதிக்கிறது. இதை மனசில் வைக்க வேண்டும். இப்பொழுது மனைவிகளை குறித்து பேச போகிறோம். கொஞ்சம் டச்சி சப்ஜெக்ட் இது. இது இதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டாயிருக்குது கிறிஸ்தவ சமுதாயத்தில். மனைவிகளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுன்றது சொல்ல போய் நிறைய பிரச்சனைகள் சச்சரவுகள் உண்டாயிருக்குது. அதனால் ஒரு காரியத்தை மனசில் வைக்கணும். எந்த பின்னணியில் இது சொல்லப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிதல் சொல்கிறது எந்த பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சாதான். இங்கே மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 11, 1 பேதுரு 3, 1 தீமோத்தேயு 2, இப்படி பல பகுதியில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி 2 பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பகுதிகளெலாம் ஏன் மனைவியினுடைய கீழ்ப்படிதலை வலியுறுத்தி போதிக்கிறது என்பது புரியும். நிறைய பேர் இதை வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, பைபிள் பெண்களுக்கு எதிரான ஒரு புஸ்தகம், பெண்களை இழிவுபடுத்துகிறது, அடிமையிலாக்குகிறது, பெண்களை வாழ விடுறதில்லை, பெண்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்றது என்ன மாதிரி போதனை இது? நம்ம என்ன அடிமையா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? இப்படியெல்லாம் பைபிள் போதிக்குது. இதனால தான் பைபிளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நிறைய ஆயிட்டாங்க. நல்லா கவனிக்கிறேன். அந்த மாதிரி மனப்பான்மையை விட்டுருங்க. ஏன்னு சொன்னால் ஒரு காரியத்தை நினச்சி பாருங்கள். எதன் பின்னணியில் சொல்லுகிற முக்கியமான பின்னணி என்னன்னா, ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள் காலத்தில் பாவம் உள்ள பிரவேசித்த போது எப்படி பாவத்தின் மூலமாக வந்த சாபம் சில விளைவுகளை உண்டு பண்ணதுன்றதை காண்பித்தேன் உங்களுக்கு. அது 3:16 இல்லையா? கற்ப வேதனை அதிகரிக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கு என்ன சொன்னார், 2வது இன்னொன்று சொன்னார், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். அந்த ஆசை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மேல் சாதாரணமாக இருக்கிற ஆசை கடவுள் கொடுக்குற ஆசை. அது நல்ல ஆசை. ஆணுக்கும் பெண் மேலே ஆசை இருக்குது, பெண்ணுக்கும் ஆண் மேலே. அது கடவுள் கொடுக்குற ஆசை. அது இல்லைன்னா எப்படி கடவுள் மனைவியாக வாழ்கிறது? அது நல்ல ஆசை, அது இருக்க வேணும். இங்கே சொல்லியிருக்கிறது கெட்ட விதமான ஆசை, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஆசை. கண்ட்ரோல் பண்ணி அதான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆதி ஆமத்தில் காமிச்சேன் உங்களுக்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காயினுக்கு கர்த்தர் பேசும்போது, பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும் அவன் ஆசை, அதாவது இந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த பிசாசனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு இருக்கும், உன்னை கொலை செய்ய வைக்கணும், உன்னை நாசமாக போக வைக்கணும் அப்படின்றதுக்காக உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் அந்த பிசாசு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்கிறார். பிசாசானவன் எப்படி பாவத்தின் மூலமாக
காயினை கண்ட்ரோல் பண்ணி அவனுடைய சிந்தையை, அவனுடைய மனதை, அவனுடைய எண்ணங்களை, உணர்ச்சிகளை எல்லாம் தூண்டி ஒரு கொலையை செய்ய வைக்கிறதுக்கு துடிக்கிறான். ஆனால் நீ அவனை ஆண்டு கொள்ள வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்குது. அதே மாதிரி அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லியிருக்குது. இது ஒரு கெட்ட ஆசை, நல்ல ஆசை இல்லை. பிசாசு காயினை கண்ட்ரோல் பண்ணி கொலை செய்ய அவனை வாழ்க்கையை நாசமாக்கணும்னு பார்க்குறான். அது மாதிரி மனைவியை பற்றி சொல்லும்போது உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஆசை, அவனை கண்ட்ரோல் பண்ணி தான் நினைச்சதை செய்ய வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த மென்டாலிட்டி எங்கேருந்து வந்ததுன்னா பாவத்தின் மூலமாக வந்த சாபம். அது நல்ல காரியம் அல்ல. பெண்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ள வந்துருச்சு. நல்லா கவனிங்க, இதை புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கையே புரியாது. பெண்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் பாவத்தின் மூலமாக உண்டான சாபத்தின் மூலமாக வந்திருக்கிறது. புருஷனை கண்ட்ரோல் பண்ணி தான் வழிக்கு கொண்டுறணும், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலிங் அந்த புத்தி பாவத்தின் சாபத்திலிருந்து வந்தது. அவளுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவனுக்கும் பாதிப்பு. அவன் உன்னை ஆண்டு கொள்வான், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொன்னார் இல்லையா? அங்கே புருஷனுக்கும் பிரச்சனை. இவன் மட்டும் இந்த கெட்ட ஆசையுடையவளா இல்லை, இப்போது கெட்ட புத்தி வந்துடல, இப்போது அவனுக்கும் ஒரு கெட்ட புத்தி வந்துருச்சு. அவனை குடும்பத்துக்கு தலையாக உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர். குடும்பத்தை ஆதரித்து அரவணைத்து அன்பு கூர்ந்து தன்னுடைய நலனை காட்டிலும் அவருடைய நலனை பற்றி யோசித்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு கொள்ளுகிறவனாக புருஷன் இருக்கவன் தான் உண்டாக்குனார். கொடுங்கோல் ஆட்சியாளன் மாதிரி உண்டாக்கலை. அவனை மனைவியும் பிள்ளைகளையும் தான் சொல்கிறபடியெல்லாம் செய்யணும். என் வார்த்தை தான் இங்கே கட்டுப்பட்டா கட்டுப்படு, இல்லைன்னா போன்னு அப்படி ஆளும்படியாக கொண்டாடல. ஆதரித்து அரவணைச்சு பாதுகாத்து போஷித்து வழிகாட்டும்படியாக அப்படி ஆண்டு கொள்கிறவனாக நாட்டை ஆள்றாங்க. பாருங்கள் எப்படி ஆள்றாங்க. தப்பு பண்ணால் உதைப்பேன் அப்படின்னா சொல்கிறாங்க. கிடையாது. எல்லாருக்கும் சோறு இருக்குதா, வேலை இருக்குதா, எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் தண்ணி கிடச்சிதா, எல்லாருக்கும் எல்லா வசதி அப்படி ஆளும்படியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்கிறது கெட்ட விதத்தில் ஆண்டு கொள்வான், உன்னை டாமினேட் பண்ண பார்ப்பான் அப்படின்றார். அது சாபம். அப்போ மனைவிக்குள்ளே வந்த கண்ட்ரோல் பண்ணுற ஆசை சாபம், புருஷனுக்குள்ளே வந்த டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு புத்தி அதுவும் சாபம். இதுதான் திருமண வாழ்க்கையை அடிப்படையில் கெடுக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாசமாக்குது குடும்ப வாழ்க்கையை. ஒரு பக்கம் மனைவி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறா, இன்னொரு பக்கம் புருஷன் டாமினேட் பண்ண பார்க்குறான், ஆளை பார்க்குறான், அவளை கொடுங்கோல் ஆட்சியன் மாதிரி ஆளை பார்க்குறான். ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே கடவுள் அப்படி மனுஷனை அப்படி ஆள்றதுக்காக உண்டாக்கல, மனைவி இப்படி உண்டாக்கல கர்த்தர். தப்பு, ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே பாவத்தின் மூலமாக வந்த சாபம். பாவம் எப்படி உள்ளத்தை கெடுத்துருச்சு, மனுஷனுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. இனிமே திருமண வாழ்க்கையில் சமாதானமாக நிம்மதியாக வாழ முடியாத மனுஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்துருச்சு. அதைத்தான் அந்த 3ஆம் அதிகாரம் சொல்றது. ரொம்ப முக்கியமானது பாருங்க. இனிமே மனுஷன் பாவம் செஞ்சதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க வீட்டுக்கு வீடு பிரச்சனை. அது கண்டிப்பாக இருக்கும். இது ஏன்னா உள்ளத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒன்றா சேர்ந்து வாழ முடியாத ஒரு உள்ளம் ஆயிடுச்சு. ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், சர்ச்சை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஆயிடுச்சு. இதுதான் பின்னணி. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பவுல் மனைவிகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்கிறாரு. மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறாரு? இதை மனசில் வச்சுட்டு இருக்காரு. ஐயோ விட்டா ஆதிக்க செலுத்த பார்ப்பாள் மனைவி, ஏன்னா அந்த பாவத்தின் மூலமாக வந்த சாபம் உள்ள வேலை செய்து. அப்போ அவளுக்கு நான் எப்படி இருக்கணும்னு போதிக்கணும். கடவுள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கார் மேரேஜை, புருஷனை குடும்பத்துக்கு தலையாக உண்டு பண்ணியிருக்கிறாரு. மனைவி அவனுக்கு கட்டுப்பட்டு போக வேண்டும் அப்படிங்கிறத போதிக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் போதிக்கிறார். மனைவிக்கு மட்டும் கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்ல, புருஷனுக்கு அதை காட்டிலும் ஹை கோலை கொடுக்குறார், ஒரு உயர்ந்த ஒரு கோலை கொடுக்குறார். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல உன் மனைவிகளில் அன்பு கூறுங்கன்றாரு. நீ ஆண்டுக, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அவளை என்ன வேணா பண்ணலாம் நீ அப்படின்னு சொல்லலை. ரெண்டு பேருக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு குடும்ப உறவில் எப்படி மீட்பு வேலை செய்ய வேண்டும், மீட்கப்பட்டவர்கள் எப்படி குடும்ப உறவில் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அந்த பாவ உலகத்தில் பாவ மனிதர்கள்
பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மனிதர்கள் எப்படி குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரலாம், சர்ச்சையை நீக்கலாம், பிரச்சனையை நீக்கலாம், போராட்டத்தை நீக்கலாங்கிறத சொல்லித்தரத்துக்காக போதிக்கிறார். அல்ல கவனிங்க, பவுல் பெண்களுக்கு எதிரானவர் அல்ல, பேதுருவும் பெண்களுக்கு எதிரானவர் இல்லை, இயேசுவும் பெண்களுக்கு எதிரானவர் இல்லை. இதெல்லாம் உலகத்தில் சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க, பைபிளை நம்புங்க. ஒரு பின்னணி இருக்குது. அது என்ன? பாவம், பாவத்தின் மூலமாக வந்த சாபம். குடும்ப வாழ்க்கையை கெடுக்கணும்னே பிசாசானவன் பண்ண வேலை. அன்னையிலிருந்து ஒரு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா மனைவி புருஷனை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர, தன்னுடைய ஆதிக்கத்துக்களை அதிகாரத்துக்களை கொண்டு வர விரும்புகிறாள். அவளுக்கு சொல்லப்பட வேண்டும், இல்லை ஒன்று அதிகாரியாக வைக்கல கர்த்தர், புருஷனை தான் குடும்பத்தை நடத்தும்படியாக வச்சிருக்கிறாருன்னு அவளுக்கு போதிக்க வேண்டும். அதுக்கு அவன் அதிகாரியாக வைக்கப்பட்டதுனால அவன் எப்படி வேணா அதிகாரம் செலுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், அவளை போட்டு கொடுமைப்படுத்தலான்னு சொல்லலை. அவனுக்கு ரொம்ப உயர்ந்த போதனை கொடுக்கப்படுது. கிறிஸ்து அன்பு உன்னை உயிரை கொடுக்கணும், நீ மனைவிக்கு, உன் மனைவிக்கு உயிரை கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு போகுது. ரெண்டு சைடையும் கவனிக்கணுங்க. இது ரொம்ப உயர்ந்த போதனை. இதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல எண்ணத்தோடு புரிஞ்சுக்கலாம். உங்களையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் பைபிள் பக்கத்துலேயே வரமாட்டீங்க. இது ஏதோ அந்த காலத்து போதனை, பழமைவாதத்தை போதிக்கிறார் பவுல் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க சொல்கிறேன். இது ரொம்ப நல்ல வாய்ப்பு நம்முடைய சபைக்கு, குடும்பங்களுக்கு. குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ளத்தை பிசாசுக்கு எடுத்துட்டான். பாவத்தின் மூலமாக ஒரு சாபம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் பவுல் போதிக்கிறார், மனைவி எப்படி நடந்துக்கணும், புருஷன் எப்படி. இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த சாபத்தை ரிவர்ஸ் பண்ணிடலாம், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடலாம், அந்த சாபத்தை போக்கிடலாம், அந்த சாபத்தை விரட்டிடலாம், அந்த பிரச்சனையை நீக்கிடலாங்கிறத போதிக்கிறார். அப்போ உள்ளத்தில் ஒரு பாதிப்பு, அதான் பின்னணி இல்லைங்களா? இன்னொன்று இருக்குது, இன்னொரு பின்னணி இருக்குது. அது என்னன்னா, உள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட உடனே இப்போ உள்ளத்திலிருந்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காதபடிக்கு பல பிரச்சனைகள் கிளம்புது. அதான் உள்ளத்தில் பாதிப்பு இல்லையா? அதோட உடலை பாருங்கள், வெளியிலிருந்தும் பாதிப்பு இருக்குது. ஃப்ரம் அவுட் சைடு தேர் இஸ் சம் ப்ராப்ளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் பாவத்தில் விழுந்த பிறகு வெறும் உள்ளத்தில் மட்டும் பாதிப்பு இல்லை, வெளியும் பாதிப்பு. எப்படி? 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பலதார மனம், பொலிகமின்னு சொல்லுவாங்க இல்லையா? பலரை மணந்து கொள், ஒரு ஒய்ஃபுக்கு மேலே அதிகமான பெண்களை மணந்து கொள்வது, அது 4ஆம் அதிகாரத்திலேயே ஆரம்பிச்சிருது. 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்னோகிராஃபி, ஆபாசமாய் சித்தரித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி காரியங்கள் ஆரம்பிச்சிருச்சு 9ஆம் அதிகாரத்தில். 16ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு, அடல்ட்ரி. 19ஆம் அதிகாரத்தில் ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை ஆரம்பிச்சிருச்சு. 34ஆம் இதெல்லாம் ஆதியாகமத்தில். 34ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேசித்தனம் ஆரம்பிச்சிருச்சு. 38ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தகாத உறவு ஆரம்பிச்சிருச்சு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இடையே தகாத உறவு அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. 38ஆம் அதிகாரத்தில் முதல் வேசி அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறாள், வேசின்னு ஒருவள். 39ஆம் அதிகாரத்தில் சபலத்தை தூண்டுவது, செடக்ஷன், அது ஆரம்பிச்சிருச்சு. உள்ளதான் பிரச்சனைன்னு பார்த்தா மனுஷன் உள்ள சாபம் மனைவி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறா, புருஷன் டாமினேட் பண்ண பார்க்குறான்ற பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாமல் வெளியே குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு எல்லாம் வந்துருச்சு. எப்படியெல்லாம் குடும்பத்தை கெடுக்கணுமோ, உள்ளேருந்து கெடுக்க, வெளியிருந்து கெடுக்க, எப்படியெல்லாம் கெடுக்கணுமோ அப்படியெல்லாம் அட்டாக் பண்ண, குடும்பத்தை நாசமாக்க. ஏன் குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினைக்கிற பிசாசானவன்? ஏன்னா இதுதான், குடும்பம் நல்லா இருந்தா, இருக்க வேண்டியபடி இருந்தால் சுவிசேஷத்தை அப்படியே எடுத்து காட்டும் இந்த உலகத்தில். நான் போதிச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? சுவிசேஷத்தை அப்படியே நடத்தி காட்டும். சுவிசேஷம் என்ன? இயேசு மேலேருந்து கீழே இறங்கி பாவத்தில் இருக்கிற நம்மளை மீட்கிறதுக்காக சிலுவையில் மரித்து நம்மளை செத்து மீட்டு, அது மட்டும் இல்லை, அவரோடு சேர்த்து கொண்டு ஒரு வாழ்க்கை பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சுவிசேஷம். நம்மை மகிமையுள்ளவர்களாக மாற்ற வரைக்கும் அவர் விட போகிறதில்லை, அதுதான் சுவிசேஷம். அதே மாதிரி தான் திருமணமும் அப்படிதான். அதை அப்படியே நடத்தி காட்டுறதுக்காக திருமணம், அதை கெடுக்கிறதுக்காக சுவிசேஷம் இந்த ஊரில் பிரசங்கிக்கப்படாதபடிக்கு, விளங்காதபடிக்கு நாசமாக்கி கிறிஸ்தவருடைய குடும்பங்களை நாசமாக்கினால் சுவிசேஷத்தினுடைய பிரபல்யம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை கெடுக்கிறதுக்காக தான் பிரசங்கியார்கள் மத்தியில் பாருங்கள், நிறைய பிரசங்கியார்கள் மத்தியில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில்
உலகம் முழுக்க ஒரு அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் 5 பெரிய சபைகளுடைய போதகர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். சபையை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள். ஏன்? பிசாசு பாருங்க, எப்படியாவது இந்த மனுஷனை கெடுத்தா பிரசங்கம் பண்ண முடியாது பாருங்க. அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை பேச முடியாது. ஏன்னா சுவிசேஷத்தை வாழலை, பேசினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா குடும்பம் சரியாலன்னா என்ன சொல்ல போகிறோம்? முதல்ல உன் குடும்பத்தை பாரியா, அப்புறம் இங்கே வந்து சொல்லு அப்படின்றான் இல்லையா? அதனால் பிசாசு போட்டு நாசமாக்குகிறான். இப்படி உள்ளிருந்தும் வெளியிருந்தும் தாக்குதல் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி என்று இருவரும் பாவிகளாயிருந்து பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வந்திருக்கிறவங்க. பரிபூர்ணமான ஆட்கள் கிடையாது. இன்னும் அந்த பாவத்தினுடைய பாதிப்புகள்லாம் சிலதெல்லாம் இருக்குது, சில கெட்ட புத்தியெல்லாம் இருக்குது உள்ள, அப்பப்போ தலை தூக்குது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சித்தம் தான் நிறைவேறணும், தங்களுடைய ஆசை தான் நிறைவேறணும்னு நினைக்கிறவர்களாக இருக்கிறாங்க 2 பேருமே. இது திருமண வாழ்க்கையை உருப்பட விடாமல் என்னெல்லாம் எப்படியெல்லாம் நாசமாக்கணுமோ அப்படியெல்லாம் நாசமாக்குறது. எத்தனை பேருக்கு நல்லா விளங்குதுங்க நான் சொல்கிறது? உள்ளிருந்து தாக்குதல், உள்ளே வந்த சாபத்தின் மூலமாக புத்தி கட்டிச்சு. வெளியிருந்து தாக்குதல், சமுதாயத்தில் பல்வேறு கெட்ட காரியங்கள் இன்றைக்கு உருவாயிடுச்சு. வேசித்தனம், விபச்சாரம், ஓரினை சேர்க்கை, பலதார மனம், இப்படி தகாத உறவு, இப்படின்னு பல்வேறு காரியங்கள் உருவாயிடுச்சு. சரி, அந்த பின்னணியில் இருந்தால் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பவுல் என்ன போதிக்கிறாரு? மனைவிகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், புருஷர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. இதை மீட்கப்பட்ட மக்கள் எப்படி சரி பண்ண வேணும்னு சொல்கிறேன். இதை சரி பண்ணுங்க, இதை கேட்டு கடவுளுடைய மாடலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணால் திருமண வாழ்க்கை நல்லாயிடும். இந்த சாபம் வந்து திருமண வாழ்க்கையை கெடுக்குது பாருங்க. இந்த கெடுக்கிற இந்த சாபத்தை விரட்டிடலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க விரட்டணும்னு? கெடுக்கிற சாபத்தை விரட்டணுன்றீங்களா? ஜனங்க பயந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. திருமணம் செய்து வைக்கணும், பெற்றோரை கேளுங்க, ஐயோ பயமாக இருக்குதுங்க. என்ன மாதிரி பையனோ என்னன்னு தெரில, என்ன மாதிரி பொண்ணோ என்னன்னு தெரில. இந்த காலத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது, பயமாக இருக்குன்றாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். அதனால தான் இதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விரட்டணும். இந்த சாபத்தின் மூலமாக வந்து இருக்கிற இந்த கேட்டை விரட்டுவதற்கு கடவுளுடைய மாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் என்ன சொல்கிறாரு, மனைவியை பற்றி என்ன சொல்கிறார், புருஷனை பற்றி என்ன சொல்கிறார். ஆண்டவரே நீ சொல்லு, நான் கேட்கிறேன்ற அந்த தாழ்மை நமக்கு வர வேண்டும். பிரச்சனை இருக்குதுன்றதை ஒத்துக்க வேணும். உலகத்தினுடைய பிரச்சனை என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் தான் பிரச்சனை அப்படிமா. புருஷனை கேட்டிங்கன்னா, மனைவி கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் தான் பிரச்சனை. எங்கே போகிறது? இப்படியே போயிட்டு இருந்தால் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால தான் விவாகரத்து எல்லாம் வருது. 2 பேரும் ஒத்துக்கணும். 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. பைபிள் சொல்கிறத நான் நம்புகிறேன், பைபிள் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறேன். பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, பைபிள் வேணாம், பைபிள் வந்து பழமைவாதம்னு பேசுகிறதுக்கு பதிலாக அதனுடைய நியாயத்தை நான் கேட்கிறேன். அதில் நியாயம் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள தயார், என் மனதை திறந்து வைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் நான் சொல்கிற திருமண வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்காக தான் இதை போதிக்கிறோம். சரி, அப்போ எல்லாம் இந்த ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் 21ஆம் வசனத்தில் சொல்லிட்டு தான் மனைவியில புருஷர் கீழ்ப்படிந்தீர்கள்ன்றார். விளங்குதுங்களா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள்னா என்ன? பிலிப்பியர் 2 வாசித்து காமிச்சேன் இல்லையா? எதையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் எப்போதும் ஒருவர் தங்களுக்கு மேலானவர்களாக எண்ணி தங்களுடைய நலனையே குறித்து கரிசனை உள்ளவர்களாயிராமல் மற்றவர்களுடைய நலனையும் சிந்தித்து பார்த்து இப்படி வாழணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தை, இப்படி தான் கிறிஸ்து இருந்தார். தன்னுடைய நலனை பார்க்கல, அவர் மற்றவர்களுடைய நலனை முக்கியமாக நினச்சதுனால தான் சிலுவையில் செத்தார். அப்படி இருக்க வேணும். 2 பேருமே அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை மாறும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தை உங்களில் இருக்கிறவர் அப்படி தான் வருது. அந்த 21ஆம் வசனத்தை விட்டுறக்கூடாது. மனைவியிலே கீழ்ப்படின்னு சொன்னால் உடனே அஃபென்சிவ் ஆகிடுது மக்களுக்கு. ஐயோ அது என்ன மனைவிகளுக்கு இருங்க, 2 பேரையுமே ஒருத்தருக்கு கீழ்ப்படியணும். அப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. புருஷன் எப்படி கீழ்ப்படுகிறான்? அவன் தான் தலையாக இருக்கிறான்றது. எப்படி கீழ்ப்படுகிறான்னா, அவன் தலையாக இருந்தாலும் தன்னுடைய தேவைகளை ஓரம் தூக்கி வச்சுட்டு தன்னுடைய மனைவியை தன்னை காட்டிலும் முக்கியமானதாக எண்ணி அவளுக்கு வேண்டியது செய்கிறான். அப்படி தான் தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி தான் வாழணும்னு வேத வசனம் போதிக்கிறது. கிறிஸ்தவம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டீச்சிங் அது கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. இது புரிந்து கொண்டால் வெற்றி வாழ்க்கை உண்டாகும். சரி, பேக்ரவுண்டை நினச்சி பார்த்து தான் இந்த வசனங்களை எங்கே மனைவியை பற்றி, புருஷனை மனைவியை பற்றி, குறிப்பாக மனைவிகளை பற்றி
சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா, மனைவிமாருக்கு சொல்கிறேன், கோபம் வந்ததுன்னா யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சு, அதனால தான் போதிக்கிறாரு. உள்ளே ஏதோ கெட்டுப்போச்சு, சாபம் வந்துருச்சு, நமக்கு வார்ன் பண்ணுறதுக்காக, நம்மளை நல்லாக்கிறதுக்காக போதிக்கிறார். புருஷனுக்கும் சொல்கிறார், எனக்கு மட்டும் சொல்லலை, என்னை மட்டும் கீழ்ப்படி சொல்ல, அவனும் நமக்கு கீழ்ப்பட்டவனாக தன்னை ஆக்கி கொள்ள வேணும். அப்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா முரட்டுத்தனமாக அதிகாரம் செலுத்துறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்கிறத நினைத்து பார்க்க வேணும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? ரொம்ப தெளிவாக்க விரும்புகிறேன் இது. சரி, ரெண்டாவது, எப்படி இந்த சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ 22ஆம் வசனத்தில், மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறாரு. இங்கே வந்து கீழ்ப்படியுங்கள்னு வந்துருச்சு. கிரேக்க மொழியில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படியுங்கள்ன்ற வார்த்தையே கிடையாது தான், சப்மிட்ன்ற வார்த்தையே வரல. ஏன் வரல? சிலர் நினச்சக்கூடாது, இல்லை அப்போ சொல்லலை, இவங்க ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்குன்னு. கிடையாது. ஏன் வரலன்னா, முந்தின வசனத்தில் சொல்லியாச்சு. முந்தின வசனத்தில் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு, அவ்வளோதான். கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லியாச்சு. இப்போ மனைவிகளே உங்கள் புருஷருக்கு சொன்னால் போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. அப்போ மனைவி வந்து புருஷனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, மனமும் வந்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் இங்கே போதனை. அதுதான் சாபத்தினுடைய விளைவை மட்டுப்படுத்தும். இட் வில் மிட்டிகேட் த கர்ஸ். இந்த சாபத்தினுடைய கேடுகளை இது ரொம்ப குறைச்சிரும். மனைவி என்னைக்கு புருஷனை கடவுள் தலையாக நியமித்திருக்கிறார், அதுக்கு நான் கட்டுப்பட போகிறேன்னு தீர்மானிச்சிட்டாங்கன்னா, பாவத்தின் மூலமாக வந்த சாபம் அந்த குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது பாருங்கள், சாபம் அது தோல்வி அடைஞ்சிரும் பாருங்கள். பெரும்பாலும் பெரிய அளவில் அது வேலை செய்ய முடியாது. பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன். அது மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், சொந்த புருஷருக்கு. எல்லா பெண்களும் எல்லா ஆண்களை காட்டிலும் குறைந்தவர்கள், எல்லா பெண்களும் எல்லா ஆண்களுக்கும் கீழ்ப்படியணும்னு சொல்லலை. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இதில் சொல்லியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, சொந்த புருஷர், எல்லாம் சொல்ல சொந்த புருஷர். சொந்த புருஷன்னா அதுலேயே ரொம்ப அருமை இருக்குது. ஏன்னா இந்த ஆள் எனக்கு சொந்தம். புருஷன் சொல்கிறான் இவன் எனக்கு சொந்தம்ன்றான், மனைவி சொல்கிறான் இவன் எனக்கு சொந்தம். ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமாயிடுறாங்க. வெறும் சொந்தக்காரன் இல்லை, ஐ ஓன். எனக்கு சொந்தம்னா என்னுடையவள் அப்படின்னு அர்த்தம். அவளும் சொல்கிறான் இவன் என்னுடையவன், இவன் சொல்கிறான் அவள் என்னுடையவள் அப்படின்னு. அந்த ஒரு ஆட்டிடியூடோடு தான் வேதவசனம் போதிக்கிறது. அப்போ ரெண்டு பேரும், இவ அவனுடையவள், அவன் இவளுடையவன். இருந்தாலும் இவள் அவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறார். ஏன்னா கடவுள் வந்து வச்சிருக்காரு மேலே. எப்படி ஒரு ஆர்மியில் ஒரு ஆஃபீஸர்னு இல்லைன்னா ஆர்மியை ரன் பண்ண முடியாது. எப்படி கிரிக்கெட்டில் ஒரு கேப்டன் இல்லைன்னா டீமே இருக்கு. யாராவது ஒரு ஆள் கேப்டனாக இருக்கணும். கேப்டனாக இருக்கிறதுனால அவன் எல்லார காட்டிலும் ரொம்ப பெரிய ஆள்னு அர்த்தம் கிடையாது. அவனும் ஒரு பிளேயர் தான். சில நேரத்தில் ரொம்ப சிறந்த பிளேயர்லாம் அவனோட அவ்வளோ நல்லா விளையாடாத ஆள் கீழெல்லாம் விளையாடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? இவன் பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருப்பான், சாதாரண பிளேயராக இருப்பான், இன்னொருத்தன் கேப்டனாக இருப்பான். ஏன்னா அவன் அந்த தலைமைத்துவத்துக்கு ஏற்றவனாக இருப்பான், அதனால் அவனை வச்சுருப்பாங்க. அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இவன் போய் அங்கே நின்று நிற்கணும், இந்த வேலையை பண்ணணும், பேட் பண்ணுனா பண்ணணும், போல் பண்ணணும். அப்படி தான். கேப்டன் இல்லைன்னா டீமு கிடையாது. அதுபோல் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க. இவன் எனக்கு சொந்தம்ன்றா, அவன் உனக்கு சொந்தம்ன்றான், இவன் சொல்கிறான். ஆனாலும் இவள் வந்து அவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறார். சரி, இப்போது கொலோசியருக்கு திருப்புங்க. இதனுடைய பேரல் பேசேஜ் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த பேசேஜை பார்த்தோம். அதில் ஒரு காரியத்தை காண்பிக்க போகிறேன். இங்கே கொலோசியரில் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் இதே காரியங்கள் சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5 எப்படி சொல்லிடுது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு. இங்கே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு வருது. அப்போ இங்கே ஒரு ரெண்டு காரியம் கவனிங்க. ஒன்று வந்து கீழ்ப்படியுங்கள்ன்ற வார்த்தை எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பயன்படுத்தலை. ஏன்னா 21
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் சொல்லியிருக்கிறதுனால அடுத்த வசனத்தில் வீணாக அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் மனைவிகளே உங்கள் புருஷருக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அப்படி தான் கிரேக்க மொழியில் வருது. இங்கே அதுக்கு முந்தின வசனம் அப்படி வரல, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் வரல. அதனால கீழ்ப்படிந்தீர்கள்ன்ற வார்த்தை வருது. கிரேக்க மொழியிலேயே கீழ்ப்படிந்தீர்கள்ன்ற வார்த்தை வருது, அப்படியே எழுதியிருக்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு ஏற்கும்படி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கர்த்தருக்கு ஏற்கும்படினா as is fitting in the Lord. கர்த்தருக்கு ஏற்கும்படினா as is fittingனா this is appropriate, this is proper, this is right before the Lord. இதுதான் கர்த்தருக்கு ஏற்கும்படி இருக்கிறது, ஏற்றதாய் இருக்கிறது, சரியானதாய் இருக்கிறது, நியாயமானதாய் இருக்கிறது அப்படிங்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கல்ச்சுரல் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இது எங்கள் சமுதாயத்தில் எங்கள் பழக்க வழக்கத்தின்படி இது நியாயம் அப்படி கிடையாது. கல்ச்சுரல் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கமாண்ட். பவுல் பிலமோனில் எழுதும்போது 8-9 வசனத்தில் அந்த ஆளுக்கு எழுதுகிறார். அந்த ஆள் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு. அவர்கிட்ட ஒரு அடிமை ஓடி வந்துட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக எழுதுகிறார். சொல்கிறாரு, உனக்கு நான் கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறேன், உனக்கு கட்டளையிட்டு சொல்ல முடியும், உனக்கு செய் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு அப்போஸ்தலன், என் மூலமாக நீ ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிற, நான் சொன்னபடி நீ செய்யணுன்ற எதிர்பார்த்து அப்படி சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லலை, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறேன், தயவுசெய்து இவனை ஏற்றுக்க. என்ன நீ எப்படி ஏற்றுக்கோ அதுபோல் நீ அவனை ஏற்றுக்க. அது சொல்லும்போது சொல்கிறாரு, நீ செய்யத்தக்கதை உனக்கு கட்டளையிட எனக்கு தெரியும், கட்டளையிட முடியும், அதுக்குரிய அதிகாரமும் இருக்குது எனக்கு. செய்யத்தக்கதை அங்கேயும் அந்த ஆஸ் ஃபிட்டிங், வாட் இஸ் ஃபிட்டிங், இதுதான் நியாயம், இதுதான் நியாயம், இதுதான் நல்லது, இதுதான் நேர்மை, அதை நான் கட்டளையிட்டு சொல்லலாம்னு சொல்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஏற்கும்படி அல்லது 5:22 கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு வரும்போது அப்படி அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய கட்டளையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கட்டளையாகவே. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கமாண்டாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த சொந்த புருஷர் கீழ்ப்படிந்தீர்கள்னு சொல்கிறது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சிலர் இது ரொம்ப தூரம் கொண்டு போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சொன்னார், என் மனைவி கொஞ்சம் சொல்லுங்கள், எல்லா காரியத்திலும், அது 24 வருது இல்லையா, எல்லா காரியத்திலும் அதை ரொம்ப வலியுறுத்துறார், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தீர்கள் அப்படின்னு போட்டிருக்கியா, சொல்லுங்கள், எல்லா காரியத்திலும். ஆமாம் சொல்லியிருக்கு. அதுக்கு நீங்கள் தூக்கில் தொங்க சொன்னால் தொங்கிடணுமா? இல்லை கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதையாவது செய்ய சொல்லிடணுமா? கர்த்தருடைய கட்டளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு விரோதம். பாருங்கள், பேதுருவையும் யோவானையும் கொண்டு போய் சிறையில் வச்சாங்க பிரசங்கம் பண்ணதுனால. இந்த இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணாத, இது சொல்கிறதுனால தான் சோமாச்சுன்ற, இந்த இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு மேலே பயமுறுத்துகிறாங்க, கட்டளையிடுறாங்க. பேதுரு சொல்கிறாரு, நான் உனக்கு கீழ்ப்படுகிறதா, அவங்க அதிகாரிங்க, உனக்கு கீழ்ப்படுகிறதா அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா? பேதுரு, பவுல் எல்லாருமே அரசாங்கத்துக்கு, தமக்கு மேலுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கவனும் போதிக்கிறாங்க. அதை கவனிக்கணும். கீழ்ப்படிந்திருக்கவனும் மற்ற இடங்கள்லாம் போதிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஏன் கீழ்ப்படி, அதிகாரிக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க? நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், உனக்கு கீழ்ப்படியதா கடவுளுக்கு கீழ்ப்படி, நான் கடவுளுக்கு தான் கீழ்ப்படிவேன் அப்படின்றாரு. ஏன்னா இது கடவுளுக்கு ஏற்றது கிடையாது, இது நியாயமானது கிடையாது, கடவுளுடைய பார்வையில் சரியானது கிடையாது. ஆகவே நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ கீழ்ப்படிந்திருக்க வேணும்னு சொல்கிறது அதில் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு எல்லை இருக்கிறது. கர்த்தர்கிட்டருந்து டைரெக்டாக சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை மீறி நம்ம செய்யும்படி புருஷனே சொன்னாலும் அதை செய்ய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது கர்த்தருக்கு ஏற்றது கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இந்த ஆள் கர்த்தர் மாதிரி இருக்கணும், கர்த்தர் சொல்கிற மாதிரி சொல்லணும், கர்த்தர் என்ன சொல்வாரோ அது மாதிரி சொல்லணும், அப்போ தான் கீழ்ப்படிய முடியும். சரி, அப்போ இது ஏற்றுக்கொள்வது எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. இப்போ நான் விளக்குன உடனே ஏற்றுக்கொள்வது எவ்வளோ சுலபமாக இருக்குது, இது எவ்வளோ நியாயம்னு உங்களுக்கு விளங்குது. ஏன் இப்படிலாம் மனைவிகளை பற்றி சொல்கிறாரு, சில கடுமையான வார்த்தைகள் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், 1 தீமோத்தேயு 2 வரும்போது நான் காண்பிப்பேன் உங்களுக்கு. அங்கே சொல்கிறாரு, மனைவிகள் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்கறது இல்லைங்கிறார். ஐ டோன்ட் பெர்மிட் women to have authority over men. இதெல்லாம் கேட்கும்போது பெண்களுக்கு,
என்ன இந்த பவுல் இல்லைன்னா பைபிளில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னு சொல்கிறாரு, அதிகாரம் செலுத்துவதற்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்பா 3:16 எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆதியா 3:16 ஞாபகம் இருக்குது. ஒரு பெண் தன்னுடைய புருஷன் மேலே அதிகாரம் செலுத்த விரும்பினா நல்ல கவனி, அது கெட்ட அதிகாரமாக இருக்கும். அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை நாசமாக்குகிற அதிகமாக, குடும்பத்தை கெடுக்கிற அதிகாரமாக இருக்கும். அந்த கெட்ட விதத்தில் கண்ட்ரோல் பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அப்படி அதை நான் அனுமதிப்பது இல்லை என்றார். அதனால தான் அப்படி சொல்கிறாரு. அப்படி அதிகாரம் செலுத்த நான் அனுமதிப்பது இல்லை. ஏன்னா அந்த ஒரு இது வந்துருச்சு, பாவத்தின் மூலமாக இந்த சாவ கேடு உள்ளே வந்துருச்சு, அது வேலை செய்யும். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அதிகாரம் செலுத்த பார்க்குறா? ஏன்னா அது பாவத்தின் மூலமாக வந்த ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். சரி, கர்த்தருக்கு ஏற்றபடி அப்படின்னு வருது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு வருது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் சிருஷ்டிக்கும் போதே கிரியேட்டட் ஆர்டரை கவனிக்கணும். அதெல்லாம் வேறு இடத்துல இருக்குது, பிறகு வருவோம். கிரியேஷன் ஆர்டரை கவனிங்க. யாரை முதல்ல சிருஷ்டித்தார்? மனுஷனை முதல்ல சிருஷ்டித்தார். பெண்ணை பிறகு தான் சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்த உடனே எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையும் மனுஷனுக்கு போதிச்சிட்டார். பெண்ணுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஏனென்றால் புருஷன் குடும்பத்துக்கு தலையாயிருந்து தலைமை வகித்து அந்த பெண்ணுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்ல வேண்டும். அதுக்காக தான் மனைவிகிட்ட ஒன்று அதுலேயே அந்த ஆர்டர்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். முதல்ல மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பெண்ணுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா நீ சொல்லு, உன் வேலை அது, நீ தானே தலைவன், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி விடுறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு காரியம் பைபிள் போதிக்குது இன்னொரு இடத்துல. ஆணை முதல்ல சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, ஆணிலிருந்து தான் பெண் என்ன பண்ணாள் எடுத்தார். இதெல்லாம் வச்சு தான் இங்கே வேத வசனம் சொல்லுது, இது ஒரு லீகலி பைண்டிங் கமாண்ட்மெண்ட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். எது? இந்த மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணுங்கிறது தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. எதன் அடிப்படையில் கட்டளை கொடுக்கப்படுகிறது? ஆணை கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வச்சிட்டாரு. துவக்கத்திலே சிருஷ்டிப்பிலே அப்படி உண்டாக்கிட்டார். அவனை முதல்ல உண்டாக்குறதன் மூலமாக, அவள்கிட்ட ஒன்றும் சொல்லாததன் மூலமாக, இவனை சொல்ல எதிர்பார்க்கறதன் மூலமாக அவனை தலைவனாக ஆக்கிட்டார்ன்றது விளங்குது. அவன் தான் எல்லா மிருகங்களுக்கு பேரிட்டான். அவன் தான் அங்கே லீடர்ஷிப் எக்ஸசைஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் பெண் வர்றா. அதை காமிச்சிட்டார் ஆண்டவர். அவனுக்குள்ளே இருந்து தான் பெண்ணை உண்டாக்குறார். சரி, மூணாவது, இது ஏற்றுக்கொள்றதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். இப்படி சொல்லும்போது சில நேரத்தில் பிரசங்கியார்களையும் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் பிரசங்கியார் நீ அடங்கியிரு, ஒருத்தர் கேட்டுட்டு இருந்த பாருங்க சொல்கிறார், மரியாதையா புருஷனுக்கு அடங்கியிரு. எப்படி இருக்கும் பெண்களுக்கு? கொஞ்சம் விளக்கி சொல்லக்கூடாதா? கிறிஸ்தவ பிரசங்கியாருங்க சில நேரத்தில் யார் நமக்கு எதிர உட்காந்துருக்கா எப்படி பவுலுடைய மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறார். நான் மன்றாடுகிறேன், பிலமோன்ட்டு சொல்கிறார், நான் உன்ட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்றார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன்றார். என்ன அழகாக பேசுகிறார் பாருங்கள். பெரிய அப்போஸ்தலன், தேவனால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட, மரியாதையேறு தொலைச்சி விடுவேன்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப்பில் பாரு, நிறைய ஆளுங்க அந்த மாதிரி பேசுகிறான், மரியாதையோ இரு தொலைச்சி. நான் கூட பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த காலத்தில் கிளாஸில் ப்ரீச்சிங் கிளாஸில் ஒன்று வைப்பாங்க பாருங்கள், அது வீடியோலாம் எடுப்பாங்க. அதில் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டுருந்தேன். அந்த ப்ரொஃபஸர் எழுந்திரிச்சு சொல்கிறார்ப்பா, சாம் ஓகே பரவாயில்ல பேசுகிற, ஆனால் இந்த இப்படி காட்டுறதை விட்டுருன்ட்டார். இப்படி காட்டாதையா, இப்படின்ற அப்புறம் இப்படின்ற குத்தி பல்ல உடச்சிடுவேன்ற மாதிரி இருக்குது, இப்படின்னா உதப்பேன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்படி காட்டக்கூடாது, இப்படியும் காட்டக்கூடாது. இப்படி காட்டியா அப்படின்னாரு. ஏன்னா ப்ரீச்சர்ன்றவன் ஒரு விதமான ரூலர், சபையை ஆளுகிறவன். புருஷன் எப்படி மனைவி ஆளுறானோ அதே மாதிரி சர்ச்சில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது, சபையில் பாஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்? புருஷன் எப்படிப்பட்ட லீடர்ஷிப் உடையவனாக இருக்கணும்னா அதே மாதிரி தான் இருக்கணும். அவன் எப்படி இருக்கணும்? உயிரே கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும், மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கணும், இயேசுவின் சிந்தையை உடையவனாக இருக்கணும். அப்போ பாஸ்டர் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி மனத்தாழ்மை உள்ளவராக, ஜனங்களை தன்னை காட்டிலும் மேன்மையாக நினைக்கிறவனாக, மரியாதை கொடுக்குறவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம கிறிஸ்தவ பசங்க சில நேரத்தில் ஜனங்க மேலே தங்களை ஆண்டவர் வச்சிருக்காருன்றதுனால போட்டு என்னத்தையா பைபிளில் இருந்தால் பேர், நான் வசனத்தை தானே சொன்னேன், வசனத்தை தான் சொன்னீங்க, சரி சொன்ன விதம் ரைட் இல்லை. மனைவிலே அடங்கியிருங்கள். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல, பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அதுக்கு போனால் மிரட்டுறாரு இவர், அடங்கியிருங்க. இந்த ஆள் வேறு ஒரே துள்ளுறான் புருஷன் வீட்டில்,
நம்மளை நசுக்க பார்க்குறான். இங்கே கோயிலில் போனால் இவர் அடங்கி இருங்கன்றாரு. இது என்ன நியாயம் அப்படின்னு நினச்சிட்டு போக மாட்டாங்க அவங்க. இந்த கோயிலுக்கே போகக்கூடாது, நம்ம என்னமே இந்த பைபிளே வாசிக்கக்கூடாது, பைபிள் எந்த மாதிரிலாம் இருக்குது, ஐயையோ இந்த பைபிள் நமக்கு எதுக்கு அப்படின்னு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் பாவிகளே பாவிகளேன்றது. ஐயோ, பாவம்னா என்னன்னு முதல்ல விளக்கியே சொல்லாமல் பாவிகளே பாவிகள் என்னன்னு அர்த்தம். அதுவும் பாவிகளே முன்னால் இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி, மூணாவது, இதை மனைவிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான்றதை ஆதரிக்கும்படியாக சில வசனங்கள் வேத வசனத்தில் இருக்குது. அந்த வேத பகுதிகளுக்கு போக போகிறேன். இன்றைக்கி ஒரு ரெண்டு பகுதியை பார்ப்போம், பிறகு இன்னொரு பகுதியை பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இன்றைக்கி ஒருவேளை ஒரு பகுதி தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல, எத்தனை பகுதி பார்க்க முடியுமோ பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நல்லா இதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்தப்படி. எல்லாம் சொல்லுங்கள், அந்தப்படி. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தான் விட்டுருது, அதனால தான் பைபிள் புரிய மாட்டேங்குது. அந்தப்படி மனைவிகளே அப்படின்னு சொன்னதுனால எந்தப்படி அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அந்தப்படின்னு ஏன் சொல்கிறாரு? அதை வாசிக்காமல் வெறும் அந்தப்படின்னு வாசிட்டு அதுக்கு மேலே வாசிட்டு போனால் பிரயோஜனம் கிடையாது, விளங்காது என்னென்னு. அந்தப்படின்னு சொல்கிறதுனால, ஏன்னா அது சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனாக இருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கை அவள் பார்த்து போதனையின்றி மனைவி நடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் அப்படின்றார். அப்போ எந்த படி கீழ்ப்படியணும் மனைவி? என்ன சொல்ல வர்றாருங்க? கொஞ்சம் போவோம் பின்னாடி, 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 13ஆம் வசனத்தில் பாருங்கள், எந்த படின்றதை காட்டுற பாருங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளைகள் அது என்னது? ஊரில் இருக்க சட்டங்கள், laws of the country, of your city, of your state. மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்தீர்கள். அதாவது உங்கள் மேலே இருக்கிற அரசாங்கத்துக்கு, அவர்கள் போட்டிருக்கிற சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றார். 14ஆம் வசனம், மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, இப்போ தெளிவாக விளங்கிடுச்சுல்ல யாருக்கு சொல்வீங்க? ராஜாவை பற்றி. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ராஜாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு நியாயாதிபதி, அல்லது கவர்னராக, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லாரும் கீழ்ப்படியும். அவர் நியாயம் சொன்னார்னா ஏற்றுக்குங்க அப்படின்றார். கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதை செய்கிறது தேவனுடைய சித்தம். எது செய்கிறது? அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு நியாயம் நீதிபதி சொன்னால் கீழ்ப்படுகிறது, அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு அதிகாரி ஒன்று சொன்னால் அது கீழ்ப்படிஞ்சிருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த காலத்தில் ரோமாபுரியுடைய ஆளுகை கீழே இவங்க இருந்தாங்க. உள்ளத்தில் யூதர்களுக்கு ரோமாபுரியினுடைய அரசாட்சியே பிடிக்காது. அந்த மன்னரையும் அந்த ஆட்சியும் உள்ளத்தில் பிடிக்காமல் இருந்தது. ஏன்னா இவங்கள்ட்ட வரி வசூலித்து இவங்களை அடிமைகளாக்கி தங்களுக்கு கீழே வச்சு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. பிடிக்கல. அப்படி இருந்தாலும் கிறிஸ்தவ சபையில் என்ன போச்சாங்க? பிடிக்கலங்கிறதுக்குனால நீ கலவரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் நாடே இருக்க முடியாது, ஊரே இருக்க முடியாது, உலகமே சமாதானமாக இருக்கும். அப்புறம் யுத்தம் தான் நடக்கும், கலவரம் தான் நடக்கும், அடித்து கொண்டுக்க வேண்டியதுதான் ஒருத்தன் ரோட்டில் போட்டு. அதனால் கீழ்ப்படிந்திருங்கள். ஏன்னா எல்லாம் வாழணுமே ஒன்றா. என்ன பண்ணுறது? அவன் சரியாக ஆளணுன்னா கூட அவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும்? அந்த அரசாங்கம் எதுவாக இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றார். அப்புறம் பாருங்கள் 16ஆம் வசனம், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும். சுயாதீனம் உள்ளவர்கள்லாம் எல்லாரும் ஃப்ரீ. நம்ம யாருக்கும் அடிமையும் கிடையாதுங்க. நம்ம எல்லாம் ஃப்ரீ பீப்புள். யாருக்கு அடிமையாக இருக்கிறோமோ நம்ம கிடையாது. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, உங்கள் ஃப்ரீடமை தப்பாக பயன்படுத்தாதீங்க.
தேவனுக்கு அடிமைகளாயிருங்கன்னா தேவனுக்கு உங்களை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. நான் ஃப்ரீ, நான் என்ன வேணா பண்ணுவேன். இங்கே கூட நான் பாத்ரூமாக யூஸ் பண்ணுவேன், ரோட்டில் இப்படியும் போவேன் அப்படியும் போவேன், ஒன் வேலையும் போவேன், டூ வேலையும் போவேன், ரைட் சைட்லையும் ஓட்டுவேன், லெஃப்ட் சைட்லையும் ஓட்டுவேன். நடக்காதுன்றாரு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு கீழ்ப்படிஞ்சிருங்க. அதனால கர்த்தருக்கு கட்டுப்பட்டு, கர்த்தர் சொல்கிறாருன்றதுனால கட்டுப்பட்டு கரெக்டாக கீழ்ப்படிந்திருக்கின்றாரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ஆஹா, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் உங்களை காட்டிலும் பெரியவங்களா நினைங்க. இதெல்லாம் பண்ணால் உலகமே மாறிடும். உலகமே மாறிடும். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்துருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். எப்பவுமே மற்றவங்கள உங்களை காட்டிலும் மேலானவர்களாக. கிறிஸ்தவ போதனை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எந்த விதமான அரசாங்கத்தை மதிக்கணும், அவங்களுடைய மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு பொதுவாக அவங்களுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ஏன்னா நாட்டில் அமைதி இருக்கணும், எல்லாரும் வாழணும். இப்போ எல்லாம் ஒத்துழைச்சாதான் நல்லா இருக்க முடியும். எல்லாம் இப்படி போனால் அப்படி போகணும், இந்த பக்கம் வராதானே அப்படி வரக்கூடாது, இங்கே இதை பண்ணாதானே பண்ணக்கூடாது, இங்கே குப்பையை கொட்டாதானே கொட்டக்கூடாது, அப்படி இருங்கன்றார். சரி, 18ஆம் வசனம். வேலைக்காரரே, அந்தப்படி மனைவிகளேன்னு சொன்னதுக்கு அர்த்தத்தை பார்க்குறோம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான கீழ்ப்படிந்திருங்கள். அரசாங்கத்துக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படிகிறது மட்டும் இல்லை, இப்போ வேலைக்காரங்கள் எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருங்கள்ன்றாரு. நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்கு போனீங்கன்னா எங்கே போனாலும் எவனாவது ஒருத்தர் முரடாக இருப்பான் இல்லையா? ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு இந்த உலக வேலை எனக்கு பிடிக்கலையா, மோசமாக இருக்கிறாங்க ஆளுங்க, நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க. அவன் நினச்சிட்டு இருக்கார் நாங்களாம் ரொம்ப பர்ஃபெக்ட்னு. எங்கே போனீங்கனாலும் பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கு மேலே இருக்க ஆளோட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. சில ஆளுங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பாங்க. முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அந்த படின்னு சொன்னதுனால அதனுடைய அர்த்தத்தை பார்க்குறோம். எந்த படி கீழ்ப்படினான்? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். ரொம்ப பாடுபட்டு மனசாட்சி நிமித்தம் அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்குமா? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். தப்பு செஞ்சுட்டு அதனால் பாடுபட்டு அதனால் என்ன கீர்த்தி உண்டாக போகிறது, பேர் உண்டாக போகிறது? நன்மை செஞ்சு பாடுபட்டால் தான் அதனால் உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இப்படி வாழ்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோன்றார். ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட. டக்குன்னு கிறிஸ்துவ கொண்டு வந்துட்டார் பாருங்க. பவுலும் பேதுரும் எல்லாம் ஒன்று. மற்றவங்களை உங்களை காட்டிலும் மேலானவர்களாக எண்ணுங்க. உங்களை பற்றியே சிந்திக்காமல் மற்றவங்களை பற்றியே நினச்சி பாருங்கள். வாதினாலாவது வீண் பெருமையினால எதையும் செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கிறிஸ்துவில் இருந்த இதே சிந்தையே உங்களுக்கு இருக்கிறவன்றார். இவரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. உங்களுக்கு மேலே இருக்கிற ஆள் கொஞ்சம் முரட்டு குணமாக உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சில அநியாயமாக உங்களை நடத்தினாலும் சரி, அநியாயமாக நடத்துகிற இடங்களில் வேலை செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேசாமல் வேலை செய்யுங்க. அவங்க என்ன செய்யணுமோ, எது கரெக்டாக செய்யணுமோ, சட்டப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அக்ரிமெண்ட் படி என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க. ஐயோ எனக்கு இது ஏற்ற சம்பளம் கொடுக்கல, எனக்கு சரியாக பண்ணலை, என்ன கவனி, அதை விடுங்க. கர்த்தர் உங்களை சரியாக கவனிப்பார். ஐ சர்வீஸாக வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. அதாவது யாரோ பார்க்குறாங்கன்றதுக்காக வேலை இல்லை, இவனை அவனையும் திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை. இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் வந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னு சொல்லுவாங்க. வேலை செய்வதை குறித்து மார்ட்டின் லூத்தர்லாம் போதிச்ச ஒரு காரியம். கடவுளுக்கும் அதனால தான் பாருங்கள், ஸ்விஸ்காரன் அந்த மாதிரி வாட்ச் பண்ணுறான். அந்த வாட்சை வாங்கினீங்கன்னா நீங்கள் கிழவனாகிற வரைக்கும் அது நல்லா வேலை செய்யும். நிற்கவே நிற்காதுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, நிற்கவே அந்த வாட்சை போட்டு நீங்கள் எதாவது கொண்டு போய் சுற்றி வச்சு அடித்து உடைச்சாதான் உண்டு. அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். விலை ஜாஸ்தி, ஆனால் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். அவனுக்கு அதில் ஒரு பெருமை, இதை நான் பண்ணேன், நான் கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், எனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு கடவுள், என்னுடைய ப்ராடக்டை பார் எப்படி இருக்குன்னு காமிக்கிறான். நீங்கள் ஜெர்மன் தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்க கதவுகள், அவங்க ஜன்னல்கள், அவங்களுடைய வாட்சிகள், அவங்களுடைய மிஷின்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
என்ன ப்ரிசைஸாக இருக்குன்றீங்க, எப்படி இருக்கு, நுணுக்கமாக செய்யலாம். ரஃப்பாக அடிச்சு விடுறது கிடையாது, ரொம்ப நுணுக்கமாக செய்கிறான், ரொம்ப கரெக்டாக இருக்கும் எல்லாம். ஏன்னா அந்த ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்லேருந்து வருது. அப்போ கிறிஸ்து நம்ம பார்க்குறாரு, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம், எனக்கு கொடுத்த ஒரு கிருபை, எனக்கு கொடுத்த ஒரு தொழில், எனக்கு கொடுத்த ஒரு திறமை. ஆகவே என் ஒர்க்கை பார்த்து கடவுள் பெருமை பண்ணணும். என் ஆள் பார் எப்படி செஞ்சுருக்கிறான், அந்த மாதிரி வேலை செய்கின்றாரு. ஊரில் இருக்கிற முதலாளி சம்பளம் கொடுத்தானா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, அதை கவனிக்காதீங்க. ஏன்னா கத்தர் இவன் கொடுக்கலனா பிரமாதமான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் உயர்றதை யாரும் தடுத்து, நீ நல்லா வேலை செய்கிற ஆள் உயர்றதை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது பாருங்க. எங்கே போனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த நாட்டிலையும் சரி எந்த நாட்டிலையும் சரி, எங்கே போனாலும் நல்லா இருப்பீங்க, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் எதிரிகளை குறித்து உங்களுக்கு யாரையும் சதி பண்ணாங்க, இவன் செய்வனை வச்சுட்டான், அவன் அதை வச்சுட்டான், நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க. அவன் என்ன செய்வனை வைக்கிறது, நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. செய்தீங்கன்னா எவரும் உங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உண்மையாக கடவுளுக்கு முன்னால் செய்கிற வேலையை அப்படி நினச்சி செஞ்சீங்கன்னா, உண்மையாக செய்தீங்கன்னா, நியாயமாக செஞ்சீங்கன்னா, அந்த உணர்வோடு செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உயர்ந்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். மனசாட்சியின்படி செஞ்சா, உண்மையாக செஞ்சா கண்டிப்பாக உயர்ந்திருப்பீங்க. இந்தபடி தான் நடந்துக்கணுன்றார். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவை பாருங்க, பாடுபட்டார். எப்படி பாடுபட்டார்? அவரை அடித்தது நியாயமா? அவரை கொன்னது நியாயமா? சிறுவையில் தொங்க விட்டது நியாயமா? அது சரியான செயலா? என்ன தப்பு பண்ணார்? திருடினாரா, கொலை பண்ணாரா, யாருக்காவது தீமை செஞ்சாரா, பொய் பேசினாரா, ஏதாவது பண்ணாரா? அவர்கிட்ட என்ன குற்றம் இருக்கிறது? பிலாத்து கையை கழுவிட்டான், இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணவே இல்லைன்னா. இருந்தால் கூட மாப் ஒரு பெரிய கூட்டம் இந்த மாதிரி நியாயத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு ஒரு கும்பல் போய் நின்றுட்டு ஜட்ஜிக்கிட்ட இவருக்கு தண்டனை கொடுங்கன்னா கொடுத்துருவாரா? மெஜாரிட்டி கணக்கை பார்த்து கொடுக்குறாங்க, தண்டனை கிடையாது. நியாயம் இருக்குதா? அவங்க கான்ஸ்டிடியூஷனை பார்த்து, லாஸை பார்த்து, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன்படி இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் தான் கொடுப்பாங்க ஒழிய, இவன் சார்பில் இவனுக்கு எதிராக 50 பேர் வந்திருக்கிறாங்க, அடுத்த ஆளுக்கு எதிராக 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க, அதனால் 50 பேர் வந்திருக்கிறனால இவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அப்படி தான் இயேசுவுக்கு நடந்தது. வெளியே நின்று கத்துது, பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கன்னு. இவன் ஒப்பு கொடுத்துட்டான், சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்துட்டான். என்ன அநியாயம் பாருங்க. அப்படி பாடுபட்டார், அவரை மாதிரி இருங்கன்றார். ஆனால் அப்படி பாடுபட்டதுனால தான் இப்போ ஏற்பட்ட உயர்வு. வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு கீழானவர்கள் மத்தியிலும் மேலான நாமம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர் என்று சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, மேன்மை, அதிகாரம், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளவு தன்னை தாழ்த்தினார், அவ்வளவு அப்படி நடந்து கொண்டார். இந்த மாதிரியை நமக்கு வச்சு போயிருக்கார். எவ்வளோ உயர போகிறீங்க, எவ்வளோ இப்படி நடக்க போகிறீங்களோ அவ்வளோ உயர போகிறீங்கன்றார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயினால் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது, இயேசுவை பற்றி சொல்லுது, வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமாக இருக்கிற இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பண்ணார், இவ்வளவு பாடுகளை சகித்து கொண்டார். வாயை திறக்காமல் இருந்தார் அடிபட்ட போது. சிலுவையில் எல்லா பாவத்தையும் சுமந்தார், எல்லாம் பண்ணார். ஒரு பாவத்தையும் செய்யாதவர் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்தார். அவருடைய வாயில் வஞ்சனையே கிடையாது, எதுவுமே பேசலை. கடைசியில் ரிசல்ட் என்ன? அநேகரை தம்மண்டையில் திருப்பி கொண்டார். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது, redeem the souls of the human race. மனு வர்க்கத்தில் உள்ள மக்களுடைய ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த மெய்ப்பருடைய இவருடைய கண்காணிப்புக்குள்ளே திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய மேய்ச்சலின் ஆடுகளின் அந்த மந்தையில் சேர்ந்திருக்கிறார்கள். எங்கெங்கேயோ இருந்தவர்கள், பாவத்தில் கிடந்தவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்?
இவருடைய இந்த தாழ்மை, இவருடைய வாழ்க்கை, இவருடைய மரணம், அதனுடைய ரிசல்ட் அது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு தான் 3ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் அந்தப்படி. எல்லாம் சொல்லுங்கள், அந்தப்படி. எந்தப்படி? அரசாங்கத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, அது நல்ல அரசாங்கமோ கெட்ட அரசாங்கமோ, அது அப்புறம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஏன்னா அதுதான் நியாயம். இல்லைனா ஊர் நல்லா இயங்க முடியாது இல்லையா? எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே மாதிரி தான். எப்படி அந்தப்படினா எப்படி? இயேசு கீழ்ப்படிந்தது போல். சில நேரத்தில் அநியாயமாக பாடுபட வேண்டியதாக இருக்குது, பரவாயில்ல, இயேசு அப்படி தான் பாடுபட்டார். அப்படி கீழ்ப்படியும் போது அந்தப்படி மனைவிகளே, அதே மாதிரி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது ரொம்ப டூ மச்சியா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னையா அநியாயமாக இருந்தால் கூட கீழ்ப்படியணுமா? இருந்தால் நியாயமே கிடையாது, பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், என்ன கீழ்ப்பட்டிருக்க சொல்கிறீங்க? இது பெண்களை ஏன் இப்படி வாதிக்குது வேதம்? பெண்களை ஒன்றும் வாதிக்க, ஆண்களுக்கு அதை விட கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் மனைவியில் அன்பு கூறும். எப்படி அன்பு கூர்ந்தார் அவர்? சிலுவையில் தொங்குன்னுது புருஷனை. ஹலோ, சிலுவையில் தொங்குறதுக்கு ரெடி ஆயிரு. அப்போ உங்களை காட்டலாம் அவருக்கு ரொம்ப அதிகங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது. புருஷர்கள் சிலுவையில் தொங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் மனைவிகளுக்கு. நம்ம சொல்ல முடியாத இவர் சொல்லிட்டாருன்னு நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிரதர், கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் பாருங்க. இந்த பெண்கள் இயக்கத்தில் அது இதில் இருக்கிறவங்க சிலர் பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். போராட வேணான்னு சொல்ல நான். ஆமாம், சில நேரத்தில் பெண்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள், இதெல்லாம் ஓகே. ஆனால் சிலர் வந்து ரொம்ப ஓவராக கொண்டு போயிட்டு பைபிளையே எதிர்க்கிறாங்க. பைபிள் என்ன பைபிள்? இப்போ பைபிள் மோசங்க, எப்படி இருந்தாலும் கீழ்ப்படி. அந்தப்படி மனைவிகளேன்னு சொல்லியிருக்கு. எந்தப்படி? நியாயமாக இருந்தாலும் சரி, நியாயம் இல்லைனாலும் சரி, அவன் முரடனாக இருந்தாலும் சரி, மோசமானவன் இருந்தாலும் சரி, அவனுக்கு கீழ்பட்டுருங்கன்னு சொல்லி இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பைபிளை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சபைக்கு வர்றீங்க. பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது? கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சது போல் கீழ்ப்படி. அவர் ஆமாம் அநியாயமாக நடத்துகிறாங்க, ஆனால் கடைசியில் பெரிய மேன்மை உண்டாச்சு. அவர் உலக ரட்சகராக இன்றைக்கு இருக்கிறார், தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக இருக்கிறார். இன்னைக்கு கோடானு கோடி மக்கள் அவரை வணங்குகிறார்கள். அவர் மூலமாக ரட்சிப்பு இன்றைக்கு உண்டாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாரு. அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. உங்களை ஒன்றும் தனிப்படுத்தி உங்களை கொடுமைப்படுத்தணும்னு பைபிளில் பேசலை. அந்த மாதிரி பைபிள் கிடையாது. புருஷனுக்கு அதான் சொன்னேன் இல்லையா, சிலுவையில் தொங்க ரெடியாருன்னு சொல்லியிருக்குது. அப்படி சொன்னால் தான் வழங்கும். உங்களை காட்டில் ரொம்ப அதிகம் அவர்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் தலைவராச்சே. ஹலோ, நீங்கள் தலைவராக இல்லைன்றதில் சந்தோஷப்படுங்க. அந்த தொல்லை கிடையாது உங்களுக்கு. உங்களை சும்மா சகிச்சிக்க சொல்லியிருக்குது, அவரை தொங்க சொல்லியிருக்குது, தொங்கிறதுக்கு ரெடியாக இருக்க சொல்லியிருக்குது. என்ன மாதிரி கட்டளை பாருங்கள். அப்போ எப்படி அந்தபடினா எந்தபடி? இயேசு பண்ணபடி, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறபடி, அந்தபடி கீழ்ப்படிய வேணும் என்று சொல்லியிருக்குது. சரி, இப்போ அங்கேயே அப்படியே சொல்லியிருக்குது, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால். யார்? புருஷரில் யாராவது ஒரு 1ஆம் வசனம் சொல்லுது, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால். சில சொல்கிறாங்க அந்த ஆள் வசனத்துக்கே கீழ்ப்படியலப்பா, அவர் கீழ்ப்படினா விடுங்க. அவர் கீழ்ப்படியாததுனால தான் நீங்கள் இவருக்கு இன்னும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஆள் பயபக்தியோட கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி, சொல்லுங்க போதனையின்றி. சில அம்மாமார் வீட்டில் பைபிள் எடுத்து தான் பாரு கவனி அவனு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். பிரசங்கமே பண்ணாதீங்கன்றார். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நிறைய பார்த்துருக்கிறேன் நான். மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்பட்டவர்கள் ஏராளமான பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். எந்த மாதிரி புருஷனாக இருந்தால் என்ன? கிறிஸ்துவ நம்புறது இல்லைங்க, கோயிலுக்கு அவர் வர்றது இல்லைங்க, ஒழுங்காக நடந்துக்கிறது இல்லைங்க. அதனால் இன்னும் அதிகமாக உங்களை கீழ்ப்படுத்தி கொண்டு ரொம்ப கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்குது வேதம். அந்த ஆள் அப்படி இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறது?
வீட்டில் ஒழுங்காக சோறே ஆக்கிறது இல்லை, எல்லா உபவாச ஜபத்திலையும் ஆஜராகிடுறது, எல்லா முழு இரவு ஜபத்திலையும் போய் இருந்துடுறது. அந்தால கேட்ட என்ன சொல்கிறாரு, சரிங்க ஜபம் பண்ணட்டும், அதுக்குன்னு சோறு இல்லாமல் ஆக்கினா அப்படி நானும் பிள்ளைங்களை வீட்டில் உட்காந்துருக்குறோம், நீ ஜப கூட்டத்துக்கு வான்னு தந்து எனக்கு அது பிடிக்கலைங்க, நான் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு சோறு ஆக்கி போட்டு வரலாம் இல்லையா ஜப கூட்டத்துக்கு. அதுதான் சொல்லுது வேதம். ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஆள்கிட்ட உங்கள் மேலே குறை சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய நடக்கையை கண்டு போதனையின்றி அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி ஆதாயப்படுத்தி கொள்ளப்பட முடியும். அப்போ அவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி தான் சப்மிட்ன்ற வார்த்தைக்கு லைன் அப் பண்ணுறேன், ஃபால் இன் லைன். மிலிட்ரியில் சொல்லுவாங்களே, கரெக்டாக கீழே வா, அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. அது மிலிட்ரி வேர்டு அது. 2ஆம் வசனம் பாருங்கள், போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஏன்? அவர்கள் உங்களுடைய பியூரிட்டியை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்கன்றதை பார்ப்பாங்க, உங்களுடைய அன்பை பார்ப்பாங்க, உங்களுடைய மனித தன்மையை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை பார்ப்பாங்க. சொல்லிட்டு சொல்கிறாரு, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, நகை போடாத, கலர் சட்டை போடாத, இது மேக்கப் போடாத, அதை போடாத, இதை போடாத, எத்தனை போடாதன்ற கட்டளைகளுக்கெல்லாம் இது ஆதார வசனமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த அந்த படினா எந்த படின்றதை காமிக்கவே இல்லை. எவ்வளோ முக்கியமான பாயிண்டெல்லாம் விட்டாச்சு. மயிரை பின்னக்கூடாது. எனக்கு 3 தங்கச்சிங்க. ஸ்கூல்லலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, பொம்பளை பசங்கள்லாம் ரெட்டை ஜடை போட்டு போவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் 1 வாலாம், இந்த அறிவு கட்ட பொம்மநாட்டிகளுக்கு 2 வாலான்னுவாங்க. ஆனால் இதுங்க 3ம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ரெட்டை ஜடை போட்டுக்கிறது. அங்கே பசங்க போட்டு விடுதுங்க, போட்டு விடுது. வீட்டுக்கு வந்து உள்ள நுழையத்துக்கு முன்னால் எடுத்து ஒத்த ஜடை ஆகிறது. அதை மயிரை பின்னாமல் வரணும். எங்கள் ஆட்சி எப்படின்னா, தலையை துவட்டி சீப்பே போட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வசனம் வச்சுருக்கிறாங்க. பைபிளில் எல்லாம் இருக்குது பாருங்கள், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதை இந்த அந்த படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பார்க்கலன்னா எப்படி வேணால் அது திரிக்கலாம். வந்து தலையை துவட்டி இப்படி இப்படி கொத்த அப்படி எடுத்து போட்டு ஒரு சிண்டு போட்டாங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இளம் வயது சின்ன பசங்க பாவம் அவதி. அதுங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பவுடரை போட்டால் திட்டு, எதை போட்டாலும் திட்டு. எல்லாத்துக்கும் வசனம் என்னன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மயிரை பின்னக்கூடாது, பொன்னாபரணங்களை அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளக்கூடாது, புறம்பான அலங்கரிப்பு எதுவுமே பண்ண அலங்கரிப்பே கூடாது. ஒரு பிரசங்கியார் சொல்கிறார் ஒருத்தட்ட, இது என்ன கையில் தேழு மாதிரி வாட்ச சொல்கிறாரு. அலங்காரத்துக்கு தானே போட்டிருக்க நீ, அலங்காரத்துக்கு போட்டிருக்கிற நீ. அப்படி எப்படிங்க பண்ணுறது? அவர் மாதிரி பாக்கெட்டில் வச்சுக்கணும். அவர் ரவுண்டு வாட்ச உடனே பாக்கெட்டில் வச்சு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறாரு. இது எந்த காலத்து பழக்கம்? இது 100 வருஷத்துக்கு முன்னால் மனுஷர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்து வசனத்தை என்ன சொல்லுதுன்னு கவனிக்கல. என்ன சொல்ல வர்றாரு? மனைவிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படி புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்கிறாரு. எப்படி கிறிஸ்துவ நம்பாத புருஷனை, ஒரு மாதிரி நியாயமாக நடந்து கொள்ளாத ஒரு புருஷனை, அவ்வளோ பெரிய யோகியனா இல்லாத ஒரு புருஷனை கூட உங்களுடைய நடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்றதுன்ற ஒரு சீரியஸ் போதனையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு சொல்கிறாரு, அம்மா புருஷன் அப்படி இருக்கிறான், நீ எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்கமான்ற, மயிரை பின்றதுலேயே இருக்கிற, நகையை போட்டு அப்பிக்கிறதுலேயே இருக்கிற, மேக்கப் போட்டுக்கிறதுலேயே இருக்கிற. அவன் உன் மேக்கப்பை பார்த்து மாற போகிறதில்ல, உன் நகையை பார்த்து மாற போகிறதில்ல, உன் மயிரை பின்றதுனால மாற போகிறதில்ல. எதை பார்த்து மாறுவான்? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்ன சொல்ல வர்றாரு? போட்டுக்கோ மேக்கப்பை, பரவாயில்ல, ஆனால் அதுக்குன்னு இதே கவனிக்கவே மாட்டேன்றிய. அழியாத அலங்கரிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதான்றாரு. இந்த அலங்கரிப்புலேயே இருக்கிற மேக்கப்பை போடுறது, நகையை அப்பிக்கிறது,
முடியை பின்னுறது, இந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு போனால் அங்கே 2 மணி நேரம், இங்கே 3 மணி நேரம், அப்புறம் வீட்டில் வந்து இன்னும் 2 மணி நேரம். இதுலேயே இருக்கிற அதில் கொஞ்ச நேரத்தையாவது இந்த அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். வெளியே பகட்டா தெரியாது, பளபளன்னு தெரியாது, ஆனால் உள்ள மறைந்திருக்கிற குணம். அதுக்கு கொஞ்ச நேரத்தை கூட செலவழிக்கலையே, அதை கவனிக்கவே இல்லையன்றாரு. குடும்ப வாழ்க்கைக்கு வெற்றி எது? நகையை போட்டு அப்பிக்கிறது இல்லை, மேக்கப்பை போட்டுக்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையின் வெற்றி என்னங்க? அதுக்குன்னு ஒன்றுமே போடாமல் இருக்குன்னு சொல்லலை நான். வீட்டை கொஞ்சம் பட்டி பார்த்து, போனது வந்ததெல்லாம் அந்த கிராக்கெல்லாம் போட்டு மூடி, பட்டி கிட்டி பார்த்து நல்லா தேய்ச்சி பெயிண்ட் அடித்தா அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன், பழைய வீடு. ஆனால் நல்லா பட்டி பார்த்து வெள்ளை அடித்து அதை க்ளீனாக வச்சுருந்தா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? என்னங்க, பாழடைஞ்ச மாதிரி இருந்தால் பரவாயில்லையா? 4 பேர் வர்ற இடம், நான் வசிக்கிற இடம், அதை விட முக்கியமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் உடம்பையும் கொஞ்சம் பட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் தேய்ச்சி கீச்சு பூசி அதுக்கு என்னென்னமோ வாங்கி, இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிற அப்படிப்பட்ட பிரசங்க யாரும் இல்லை. நான் தாராளமாக பூசிக்கங்க, வாங்கிக்கங்க, என்னமோ பண்ணிங்க, தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான். ஐயோ இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர், இவரும் அந்த மாதிரி தான் பாஸ்டர் போல இருக்குது அப்படின்னு. இல்லை பூசிங்க. பூசாமல் விட்டிங்கன்னா தான் தப்பாயிடும். சில நேரத்தில் புருஷனே ஏறெடுத்து பார்க்க முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? நாரிக்கிட்டு இருக்கிறதுல குடும்ப வாழ்க்கை ஒன்றும் மேம்பட்டுறாது. கந்த கோலமாக இருக்கிறதுனால புருஷன் ஆஹா என் மனைவி பார்ப்பா கந்த கோலமாக இருக்கிறா, இவ்வளோதான் எனக்கு அப்படி சொல்ல போகிறது இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா இருங்க, கொஞ்சம் பூசி கீசி தட்டி பூசி அழகுபடுத்தி எல்லாம் பண்ணிங்க, வேணான்னு சொல்லல. அதை சொல்லலை வேதம். வேதம்னு சொல்கிறது வெறும் அதை அலங்கரிப்பான்னு நினைக்காம அழியாத அலங்கரிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை கவனின்றாரு. அது இதை காட்டில் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அலங்கரிப்பு? ஆந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கடவுளுடைய பார்வையில் இந்த மேக்கப் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் இதெல்லாம் பார்த்துருக்கிறார் நிறையா. இது ஒன்றும் பெரிய, அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. கடவுள் உங்களை பார்த்துட்டு ஆஹா என்ன மாதிரி மேக்கப்பு, என்ன மாதிரி நகை, எங்கம்மா வாங்கின இது கேட்க போகிறாரா? அங்கே ரோடு போட்டு, தங்கத்தில் ரோடு போட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க அங்கே பரலோகத்தில். அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள குணம், அதை பார்த்து கர்த்தர் விரும்புகிறார். அதை பெருசா நினைக்கிறாரு, விலையேறப்பட்டதா நினைக்கிறாரு. உங்க தங்க நகையை காட்டிலும், உங்க மேக்கப்புக்கு நீங்க கொடுத்த காசை காட்டிலும், உங்க சிகை அலங்காரத்தை என்ன மாதிரி சார்ஜ் பண்றாங்க இப்போ ஆம்பளைங்களுக்கு. எங்க காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு கல்லில் உட்கார வச்சு வெட்டி விட்டுருவோம் முடிய, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இப்போ போனால் ஆயிரக்கணக்கில் கேட்குறான் முடி வெட்டுறதுக்கு, அவ்வளோ காசு. சரி பரவாயில்ல, கொடுத்து நல்லா பண்ணுங்க, நல்ல இடத்துக்கு போங்க, நல்லா பண்ணிங்க, காசு இருந்தால் என்னத்தையோ பண்ணிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறது நல்லது. என்னை பார்த்தா அதெல்லாம் பண்ணாத ஆள் மாதிரியா இருக்கிறேன் நான். கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது, தட்டி கிட்டி பூசி எல்லாம். ஆனால் குணம் இல்லைன்னா கர்த்தர் இதெல்லாம் உன் சூட் எனக்கு ரொம்ப பிடிக்குது, எங்கப்பா வாங்கினீங்க? உள்ள இருக்கிற குணம் பிடிக்கணும் ஆண்டவர்கிட்ட. குணம் எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்ன மாதிரி குணம்? சாந்தமும் அமைதலுமான ஆவி, அப்படிப்பட்ட ஒரு குணம். அதைத்தான் கர்த்தர் பெருசாக நினைக்கிறாராம். நம்ம என்ன பண்ணிட்டோம் சபையில், இந்த மேக்கப்பு இதை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுலேயே நேரம் போயிடுச்சு, பல வருஷங்கள் போயிடுச்சு பாருங்க, ஒரு தலைமுறை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வெளிநாட்டில் படிக்க போகும்போது இங்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க, அங்கெல்லாம் ரொம்ப கெட்டு போனவங்க, ஜாக்கிரதையாரு நீ, எல்லாம் பின்வாங்கி போனவங்க, மேக்கப்பை போட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு, நகையை போட்டுக்கிட்டு, முடி அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்களாக்கும். நீ ஜாக்கிரதையாரு, நீ அவங்கள மாதிரி ஆகிடாது, அவங்களாம் மோசமானவங்கண்ணா. நாங்கள் போன அவங்களாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. மேக்கப்பை போட்டு, லிப்ஸ்டிக்கை போட்டு, நகைலாம் போட்டு அருமையாக கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, நல்லா நடந்துக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக போச்சு. என்ன இப்படி சொன்னாங்க, நம்ம ஊரில் கடைசியில் எப்படி இருக்கிறாங்களே இவங்கன்னு. பைபிள் என்ன சொல்ல வருது அதை பற்றி சொல்ல வரலங்க. அதை காட்டிலும் அந்த அழியாத அலங்கரிப்பு, இது அழியாது. அந்த அலங்கரிப்பெல்லாம் கொஞ்ச நாள் போயிடுங்க. நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் ஒரு நாள் நிற்காது, வயசாகிடுச்சுன்னா. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு தான் போகணும்.
அதுவும் கொஞ்சம் அதுவும் ரொம்ப நாள் நிற்காது. இருக்கீங்களா? அது அழிகிற அலங்கரிப்பு தான் சொன்னேன் இல்லையா? கண்ணீர் விட்டாலே மையெல்லாம் கரைஞ்சி மூஞ்சியெல்லாம் ஆகி அலங்கோலம் ஆகிடும் மூஞ்சி. ஏன்னா மைய தடவி இருக்கிறீங்க. இதில் கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா, மழை 2 சொட்டு பட்டுச்சுன்னா போச்சு, எல்லாம் கலைஞ்சிரும். ஒரு காற்று அடிச்சதுன்னா முடியெல்லாம் தனியாக வந்துடும், டோப்பாக போகலாம். ஆனால் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அதுக்கு வெறும் வழுக்கையாக இருந்து பிரயோஜனம் இல்லை. வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் அதை பெருசாக நினைக்காதீங்க. இன்னும் எவ்வளோ சொல்கிறதுங்க? வச்சுக்கோங்க, போங்க, வச்சுக்கோங்க. ஆனால் அது பெருசு இல்லை. இருதயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இருதயத்தை தான் பிசாசு கெடுக்க விரும்புகிறான். இருதயத்திலிருந்து தான் பிரச்சனை வருது. இருதயத்திலிருந்து தான் பெண்கள் புருஷனை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சாபக்கேடான புத்தி வந்துருச்சு. இருதயத்தில் தான் மனுஷனுக்கு தன்னுடைய மனைவி மேலே ஆதிக்கம் செலுத்தி அவளை நசுக்கணுங்கிற புத்தி வந்துருச்சு. இருதயம், அந்த இருதயத்தை கவனிங்க. அதுதான் வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்க போகிறது. சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பர்சனாலிட்டியே கொண்டுறணும்னு அர்த்தம் கிடையாது. ரோபாட் மாதிரி ஆயிடணும்னு அர்த்தம் கிடையாது. போரிங் பர்சனாக ஆகிடணும், ஒரு மாதிரி போர் அடிக்கிற ஆளாக ஆகிடணும், எதுவும் பேசவே முடியாது, ஒன்றும் பண்ண அப்படி கிடையாது. உங்கள் ஒப்பீனியனை வாயை திறந்து பேசவே முடியாது குடும்பத்தில், அப்படியும் கிடையாது. நல்லா கவனிங்க. சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவினா பேசவே கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு மனத்தாழ்மை இருக்கணும், மென்மை இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும். அதிலிருந்து பேசணும், அதிலிருந்து காரியங்களை செய்யணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். 5ஆம் வசனம் பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, அலங்கரித்தார்கள். எதனால் அலங்கரித்தாங்க? போட்டு நகையை அப்பீட்டு மேக்கப் போட்டு அப்படி அலங்கரிக்கலையா? அது பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் உள்ளத்தை நல்ல பெரிய தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் எப்படி அலங்கரித்தார்களாம்? பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரித்துட்டாங்க? தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலினால் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். அவங்களுடைய கீழ்ப்படிதல் ஒரு அலங்காரமாக இருக்குது, அடோன்மெண்ட்டாக இருக்குது. கீழ்ப்படிதலினால் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். அதுதான் அவருடைய அலங்காரம். எப்படி சொல்லுது பாருங்க பைபிள். கீழ்ப்படிதலினால் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நிறைய பேர் இதை கேட்ட உடனே இது வேறையா, இந்த ஆளை நான் ஆண்டவன் வேற சொல்லணுமா? ஆண்டவனாவது இதாவது. ஆண்டவன்னா யாரு? பராமரிக்கிறவன், போஷிக்கிறவன், நாட்டை காப்பாற்றுகிறவன், ஜனங்களை காப்பாற்றுகிறவன், ஜனங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து தர்றவன், அவன் தான் ஆண்டவன். ராஜாவை ஆண்டவனேன்றாங்க. ஏன்? அவனை கடவுளா? கிடையாது. கடவுள் மாதிரி. என்ன அவன் அரவணைக்கிறான், ஆதரிக்கிறான், பாதுகாக்கிறான், போஷிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மாதிரி இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு, நம்ம மேலே கவனமாக இருக்கிறாரு, நமக்காக உலகத்தில் ஜீவனையே கொடுத்தாரு. தன்னை பெருசாக நினைக்கல, நம்ம பெருசாக நினைச்சதுனால தான் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. அப்படிப்பட்டால் தான் ஆண்டவன். ஆபிரகாம் அப்படி இருந்திருப்பார் போல இருக்குது. அதனால தான் மனைவி சொல்கிற ஆண்டவனேன்னு. அதுக்கு ஏன் கோபம் வருது நமக்கு? சொல்லிட்டு போட்டோம். அந்த மாதிரி என்ன சொல்லுது? நான் பார்த்த ஆண்டவர் இவர் தான். இவர் தான் டெய்லி சாப்பாடுறதுக்கு தான் பார்த்துக்கிறாரு, வாடகை ஒழுங்காக கட்டிடுறாரு, என் எதிர்காலத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்கிறாரு, வீட்டுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு பார்த்து செய்கிறாரு, எப்படி பாதுகாக்கணும் வழிகாட்டுறாரு, எப்படி நடந்து எப்படி போகணும், எந்த பாதையில் செல்ல வேணும், பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் காட்டுறாரு. இதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் நான் சொல்கிறபடி நீ செய்யணும் அப்படின்னா எப்படி அது? ஹலோ, அப்போ ஆண்டவன் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவனை போல் ஆயிடணும் புருஷன். எப்படிப்பட்ட பொறுப்பு பாருங்க புருஷர்களுக்கு. கடவுளை மாதிரி நம்ம காட்டிலும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நான் எப்படி செய்யணும், அவர்களை எப்படி கவனிக்கணும், அவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்களை எப்படி போஷிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள் என்றால் அவளுக்கு பிள்ளையாய் இருப்பீர்கள்.
பாருங்க, அப்படி நடந்து கொள்கிற ஒரு ஆள்னா எதுக்கும் பயப்பட வேணாம். நீங்கள் கர்த்தர் சொல்கிறது செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதுருங்க, ஒன்றாயிடாது, அழிஞ்சு போகாது. நான் சொல்கிறேன், புருஷன் நல்லவன் இல்லையா, கொடூரமானவன், கெட்டவன், மோசமானவன், நியாயமாக நடந்துக்கிறது இல்லை. இங்கே பைபிள் சொல்கிறது செய்யுங்க. அப்பேற்பட்ட புருஷனுக்கு அவனை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு வேதம் சொல்லுகிற இந்த ஃபார்முலாவை பின்பற்றுங்க, வேதம் சொல்லுகிற போதனையை பின்பற்றுங்க. நான் சொல்கிறேன், எந்த ஆபத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் ஆகிடாது, அழிஞ்சு போக மாட்டீங்க, கெட்டு போயிட மாட்டீங்க, ஒன்றும் ஆகிட மாட்டீங்க. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிறகு அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளுவான். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்படைங்க, கீழ்ப்படிந்திருங்கள், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்படி தான் போதிக்குது வேதம். அவனுக்காக எல்லாம் என்னென்ன செய்யணுமோ கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே செய்யுங்க. ஏன்னா மோசமானவன் தான் இன்னும் அதிகமாக செய்யணும், அப்போ தான் உரைக்கும், கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் உரைக்கும். சர்மன் அந்த மவுண்ட்டில் சொல்லியிருக்குது, மலை பிரசங்கத்தில். அந்த காலத்தில் யூத மக்களை கொடுமைப்படுத்தினாங்க ரோமர்கள். ரோம போர்ச்சேவர்கள் தெருவில் வரும்போது இதை சுமந்துக்கிட்டு வருவானா, பலுவை சுமந்துக்கிட்டு வரும்போது ஒரு யூதனை கூப்பிட்டு இதை தூக்கிட்டு போ அப்படின்னுவானா. 1 மைல் தூக்கிட்டு வந்து கொடுன்னு. 1 மைல் போனோடனே அவன் தொப்புன்னு வெறுப்பில் கீழே வைப்பான். இயேசு சொல்கிறாரு, இல்லை அவன் கீழே வையின்னு சொன்னோடனே நீ என்ன பண்ண, இல்லை சார் இன்னொரு மைல் கூட்டி தூக்கிட்டு வர்றேன் அப்படி. அந்த 1 மைல் நீங்கள் முதல் மைல் தூக்கிட்டு வரும்போது அவன் கிண்டல் பண்ணிட்டு வருவானா, யூதனா நீ, எப்படி இருக்குது வலி, எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வெறுப்பேற்றிட்டு வருவானா. 2வது மைல் நீங்கள் வலியை வற்புறுத்தி அவனை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி தூக்கிட்டு வரும்போது 2வது மைலில் அவன் அமைதல் ஆகிடுவான். ஏன்னா அவனுக்கு உள்ளே உறுத்த ஆரம்பிச்சிடும், ஐயோ இவ்வளோ நல்லவனை போய் இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டோமேனு. உங்கள் வீட்டில் உங்கள் கெட்ட புருஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வலி ஏற்படுற மாதிரி நடந்துங்கன்றார், வேறு ஒன்றுமே கிடையாது. இருக்கிறீங்களா? அவன் இப்போ வருந்தணும், ஐயோ இவ்வளோ நல்ல மனைவியிட்ட போய் இப்படி பேசிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, அப்படி நடந்துங்கன்றார். அப்படி நடந்து கொண்டால் நான் சொல்கிறேன், இதுதான் கடவுளுடைய ஃபார்முலா, கடவுளுடைய போதனை. இதன்படி போனால் நிச்சயமாய் குடும்பம் வெற்றி பெறும். எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, இந்த ஒரு பகுதி தான் பார்க்க முடியுது. அடுத்த வாரம் அடுத்த பகுதிக்கு வருவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம் தயவுசெய்து. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இப்படிய வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தில் போய் அங்கே தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. அதனுடைய காரியங்கள் விளங்கட்டும். இதை சிந்தித்து பார்க்க, அலசி ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்வீராக. உள்ளத்தை திறந்து இதை ஏற்றுக்கொள்ள, இதற்கு அர்ப்பணிக்க கிருபை செய்திடணும். குடும்பங்களில் பெரிய மாற்றம், பெரிய சந்தோஷம், பெரிய நல்ல எதிர்காலம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். அழிந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். நல்ல குடும்பங்களாக உருவாக்குவீராக. அற்புதமான ஆசீர்வாதமான குடும்பங்களாக உருவாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.